இன்னைக்கு இந்த போட்டோ தான் ட்ரெண்ட். CEO in the house. ஆட்சிக்கு வந்து 100 நாள்ல 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட், 1 லட்சத்துக்கும் அதிகமான வேலை வாய்ப்புகளுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு தமிழ்நாட்டில். ஸோ சிஎம் விஜய் சாரோட ஒரு மாசான ஒரு அச்சீவ்மெண்ட் 100 நாள், அதில் 1 லட்சம் கோடி அப்படிங்கிறதா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைய நாளில் அண்ட் இதுக்கு இது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, இதை டிஆர்பி ராஜா முன்னாள் தொழில்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. சன் நியூஸ்ல இன்னைக்கு காலையில் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு 4 கேள்வியை இந்த டிவிகே கவர்மெண்ட் கேட்டிருக்கிறாரு, 4-5 கேள்வியை. அது குறித்து ஒரு 4 கேள்விகள். ஸோ அதுக்கு ரிப்ளை நம்ம கொடுக்கணும்ல. ஸோ அந்த வீடியோ தான் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிஎம் விஜய் சாருக்கு அண்ட் அவங்களோட கவர்மெண்ட்டுக்கு இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் புல்லுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லியே ஆகணும். ஸோ பெரிய விஷயம், ஒரு புது ஆட்சியில் உள்ள வந்து அவங்க வந்து இந்த ஒரு 100 நாளில் 1 லட்சம் கோடி அப்படிங்கிறது, அது இன்னைக்கு ஒரே நாளில் 67,452 கோடி, பெரிய விஷயம் தான். ஸோ நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் அரசியல் நோக்கம்லாம் கிடையாது. அண்ட் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. முதல்ல டிஆர்பி ராஜா அவர்கள் என்ன கேட்கிறாருன்னா, ஏன் இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல பிரஸ் அண்ட் மீடியாவை விடல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பிரஸ்ஸையே உள்ள விடல, என்ன கதை, ஏன் இவ்வளவு சீக்ரசி? ஸோ கவர்மெண்ட் மீட்டிங் எல்லாத்துக்கும் பிரஸ் அண்ட் மீடியா உள்ள விடணும்னு எந்த அவசியமும் கிடையாது, எந்த ரூல்ஸும் கிடையாது. அண்ட் இந்த டிவிகே கவர்மெண்ட் வந்ததுலேருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், பிரஸ் அண்ட் மீடியாவை எங்கே வச்சு ட்ரீட் பண்ணணுமோ அப்படி தான் வச்சிருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியுது. அவரும் அஃபிஷியலாக வந்து எந்த பிரஸ் மீட்டும் கொடுக்கறது கிடையாது. அண்ட் இதுக்கு டிவிகே சார்பில் யாராவது பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்லுங்க. ஸோ ஆனால் அங்கே வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குங்கிறது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. ரெண்டாவது அவர் என்ன கிளைம் பண்ணுறாரு அப்படின்னா, இவங்க பிரஸ் மீடியாவை உள்ள விடாததுக்கு காரணமே இன்னைக்கு வந்த அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் 97 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. அது மூலமா 67,400 கோடி. அண்ட் இதுல 75% டிஎம்கேயோட பீரியட்லயே பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டது. சோ அதை இங்க கொண்டு வரத பிரஸ் அண்ட் மீடியா உள்ள விட்டா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தான் அவங்க சொல்லல அப்படின்னு சொல்றாரு. சென்ற திராவிட மாடல் ஆட்சியில நாங்க ரெடி பண்ணதுதான்ன்றது பிரஸுக்கு நல்லா தெரிஞ்சிரும் அப்படின்றதுக்காக நீங்க சிந்திச்சீங்களான்னு எனக்கு தெரியல. சோ பிரஸ் அண்ட் மீடியா உள்ள விடலேட்னாலும் அபிஷியலா டிவிகே கவர்மெண்ட்டே அவங்க வந்து ஒரு டிஎன் கவர்மெண்ட் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. அதுல யார் யார் இன்வெஸ்ட் பண்ணா எல்லாத்தையுமே போட்டுறாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க ஏன் அதை மறைக்கணும்னு நினைக்கணும்? ஸோ அது எனக்கு லாஜிக்கா படல. அண்ட் மூணாவது மிகப்பெரிய கேள்வி, அவர் சொன்னது என்னன்னா, இந்த 75% இன்வெஸ்ட்மெண்ட் டிஎம்கே கொடுத்தது அப்படிங்கிறது சென்ற திமுக ஆட்சி திட்டங்களோட எம்ஓயூஸ் மட்டும் தான் இன்னைக்கு நீங்க சைன் பண்றீங்க. அதுதான் அது எப்படி டிஎம்கே கொடுத்ததா அவங்க சொல்ல முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நான் ஆரம்பத்திலே நம்ம இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பத்தின வீடியோ நிறைய வியூஸ் பெருந்துச்சு. அப்பவே ஒன்று சொல்லியிருந்தேன், யாருக்கும் அவசியமே இல்லை இங்க டிவிகே கவர்மெண்ட் உள்ள வந்தோடனே. அதாவது முந்தி வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க, இவங்க ஆட்சிக்கு வந்து 10 நாள்ல இங்கிருந்து பல லட்சம் கோடிகள் வந்து முதலீடு வெளியே போயிருச்சு, ஆந்திராவுக்கு போயிருச்சுன்னு சொல்லி அது பொய்ன்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், யாருக்கும் அவசியமே இல்லை இங்க டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருச்சு அப்படிங்கறக்காக இங்கிருந்து எடுத்துக்கிட்டு போகணும், ஆந்திராக்கு போகணும்னு அவசியம் இல்லை. அதே இங்க டிவிக்கு ஆட்சி வந்துருச்சு, அதனால இனிமே தமிழ்நாட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லி கோவப்பட்டு எந்த கம்பெனி வெளியே போகல. அப்படி போக வேண்டிய அவசியமா அந்த கம்பெனிகளுக்கு கிடையாது. தான் யாருக்கும் அவசியமே இல்லை, இங்க விஜய் சார் ஆட்சி வந்துருச்சு, ஸோ நம்ம இங்க கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு பேச்சுவார்த்தை இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தளவில் ரொம்ப நாளா நடந்துதான். கடைசியில் ஒரு நாள் ஃபைனல் டீல் முடிஞ்சு ஃபைனலைஸ் ஆகும், அதுதான் இந்த எம்ஓயூ சைன் பண்றது. ஸோ பேசிக்கா அப்படி கிளைம் பண்ற நீங்க உங்களோட ஆட்சி காலத்தில் 2021 முதலீட்டாளர்கள் மாநாடு ஜூலை 20, 2021 நடத்திருக்கீங்க. அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு 35 ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டு அதுல 17,141 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்ததா பெருமையா சொல்லியிருக்கீங்க. அண்ட் அந்த 17,000 கோடியில மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் லேண்ட் சிங்கப்பூரை சார்ந்த அந்த ஒரு நிறுவனம் 1,200 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. அண்ட் அதுக்கான டாக்ஸ் எல்லாம் ஏடிஎம்கே பீரியட்லயே தொடங்கி இருக்கு. லேண்ட் எல்லாம் பார்த்து வச்சிட்டாங்க. ஆட்சி மாறிடுச்சு, நீங்க வந்து எம்ஓயூ சைன் போட்டு உங்க பேரை ஒட்டிக்கிட்டீங்க, ஸ்டிக்கர் ஒட்டுறது. அண்ட் ஸ்ரீவரு மோட்டார்ஸ், ஸோ அதோட 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட், இதுவும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பீரியட்லேயே எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணாலும் டிஎம்கே பீரியட்ல தான் எம்ஓயூ சைன் பண்ணியிருக்காங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல. ஏன் ஏடிஎம்கே பீரியட்ல கொண்டு வந்ததுன்னு அவங்க கிளைம் பண்ணலாமே. ஸோ அதே மாதிரி டாடா கன்சல்டன்சியோட ஒரு 900 கோடி 900 crores பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ரெஜிம்லேயே எக்ஸ்பென்ஷனுக்கான பிளான் எல்லாம் திட்டம் தீட்டப்பட்டு 2020 எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஆனால் எம்ஓயூ நீங்க ஆட்சிக்கு வந்து உங்க நேரம் ஜூலை 20 அந்த 2021 முதல் மாநாட்டில் கையெழுத்தாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். நான் வேணா இங்க போட்டோ போறோம், ஒரு 3000 கோடி JSW ரினியூ எனர்ஜியோடது. இது பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பீரியட்ல எல்லாம் முடிச்சு வச்சிட்டாங்க. ஆட்சி மாறிடுச்சு, நீங்க வந்து உங்க ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டீங்கன்னு நாங்க சொல்லலாமா? ஸோ ஆக்சுவலா என்னன்னா, இந்த மாதிரி ஆட்சி மாறின உடனே உள்ள வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. டாக்ஸ் ரொம்ப நாள் போய் தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஸோ அதை பேசிக்கா புரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கேட்ட மூணாவது கொஸ்டின் என்னன்னா, புல்லிஷ் ஆன் டிஎன் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின்
ஒரு கேம்பெயினை டிஎம்கே கொண்டு வராங்க. அந்த டிஎம்கே கொண்டு வந்த அந்த கேம்பெயின் என்னன்னா, வெளிநாட்டு நிறுவனங்களோட முதலீட்டை ஈர்க்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு கேம்பெயின் கொண்டு வராங்க. அந்த கேம்பெயின்ல இருக்கக்கூடிய லோகோ ஒரு விதமான புல்லிஷ், அந்த ஒரு ட்ரேடுக்கான அந்த லோகோ இருக்கு சரிங்களா. இந்த லோகோ பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் லோகோ. இந்த லோகோவை இப்ப டிவிகே கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணிருக்காங்க போல இருக்கு. சோ அப்படிலாம் மாத்தாதீங்க, நாங்க என்ன டிஎம்கே ஸ்டிக்கரா அது ஒட்டியிருந்தோம், நீங்க உங்க ஸ்டிக்கர் ஒட்டுறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காப்ல. சோ இது ரொம்ப அரசியலா போகுதுன்னு நான் நினைக்கிறேன். சோ இதுக்கு அரசியல் சார்ந்த பதில்கள் இருக்கும் உங்ககிட்ட. சோ அத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. சோ லோகோ மாத்தினது இங்க எவ்வளவு பெரிய இஷ்யூன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. சோ இவர் கேட்ட அடுத்த மேஜர் கொஸ்டின் என்னன்னா, இவரோட Hosur and Parandur airports very critical for Tamil Nadu's industrial growth. ஏன் ஏர்போர்ட்ஸ் இங்க வருது, அந்த ஹொசூர் ஏர்போர்ட்டும் பரந்தூர் ஏர்போர்ட்டும் ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், அதையே நீங்க விட்டு குடிக்கன்னு கேட்குறாங்க. அதுல மெயினாக அந்த ஹொசூர் ஏர்போர்ட் பத்தி நான் பேசியே ஆகணும். ஏன்னா இந்த ஹொசூர் அப்படிங்கிறது இந்த ஊர் நம்மளுக்கு தெரியும், பெங்களூரு கிட்டக்க இருக்கு. இந்த ஹொசூர் ஏர்போர்ட் பெங்களூரு ஏர்போர்ட்ல இருந்து வெறும் 40 கிலோமீட்டர் தான் தொலைவில் இருக்கு. ஸோ இந்த பெங்களூரு ஏர்போர்ட் அவங்க கொண்டு வரும்போதே அவங்க என்ன ஒன்று பண்றாங்கன்னா, மத்திய அரசு கூட ஒரு ஒப்பந்தம் போட பேசி 2008 ஃபைனலாக ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அது என்னன்னா, இந்த பெங்களூரு ஏர்போர்ட்டை சுத்தி 150 கிலோமீட்டர் ஏரியல் ரேடியஸ்க்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு கமர்ஷியல் ஏர்போர்ட்டும் எந்த ஒரு கவர்மெண்ட்டும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுறாங்க. அந்த ஒப்பந்தம் சைன் ஆகுது அந்த 25 வருஷத்துக்கு. ஸோ அது வந்து 2033 வரைக்கும் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த நேரத்தில் நம்மளால இந்த 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த ஹொசூர்ல ஒரு கமர்ஷியல் ஏர்போர்ட் அந்த அக்ரிமெண்ட் முடிகிற வரை தொடங்கவே முடியாது. இது தெரிஞ்சுமே 2021 ஃபர்ஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட் ஹொசூர்ல நாங்க ஒரு ஏர்போர்ட் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. அண்ட் அதுக்கு மத்திய அரசு 2022 சொல்லிட்டாங்க, நாங்க ஒரு அக்ரிமெண்ட் ஆல்ரெடி சைன் பண்ணி வச்சிருக்கோம் பெங்களூரு கிட்ட, எங்களால இந்த ஏர்போர்ட் கொண்டு வர கொடுக்க முடியாதுன்னு சொல்லி. அதையும் தாண்டி அப்போ டிஆர்பி ராஜா அவர்கள் கூட தொழில்துறை அமைச்சர் கிடையாது. ஆனா 2024 அவர் தான் தொழில்துறை அமைச்சர். அப்போ 2024 ஜூலைல ஸ்டாலின் சார் ஓப்பனா அனௌன்ஸ்மெண்ட்டும் மேக் பண்றாரு, என்னன்னா ஹொசூர்ல ஒரு ஏர்போர்ட் கொண்டு வர போறோம், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு சொல்லி. அண்ட் இதையும் தாண்டி இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த ஹொசூர் ஏர்போர்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள தான் நினைக்கிறேன் HAL, அதாவது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடோடைய அந்த ராணுவ விமானத்துக்கான அந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் இருக்கு, அதோட பயிற்சி எல்லாம் பண்ணக்கூடிய இடம். அண்ட் அதுவுமே ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா தான். அங்கேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு எந்த ஒரு கமர்ஷியல் ஏர்கிராஃப்டும் உங்களுக்கு டேக் ஆஃப் ஆகக்கூடாது, அண்ட் அதுல ட்ரோன்ஸ் பறக்கக்கூடாதுன்னு. அண்ட் இது கிட்டக்கே இந்த ஹொசூர் ஏர்போர்ட் இருக்கிறனால ஸோ அதையும் ஒரு காரணமாக காட்டி தான் மத்திய அரசு இதை நிராகரிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னமும் அது போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். ஸோ நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்ட நீங்க யாரை முட்டாளாக்காக இந்த அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டீங்க, மக்களையா இல்லைன்னா உங்களை நீங்களே வா, இல்லைன்னா இதுல ஏதாவது கிடைக்கும்னு நினைச்சு பண்ணீங்களான்னு தெரியல. அதே மாதிரி தான் பரந்தூர் விமான நிலையம், அது ஆல்ரெடி தெரியும் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு போராட்டங்கள். விஜய் சாரோட முதல் பரப்புரை அதுதான். அண்ட் அதுக்கடுத்து இப்போ வேற இடம்ன்ற மாதிரி அவங்க திங்க் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஒட்டுமொத்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதனால இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல பார்த்தா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்க, யூடியூப்ல பார்த்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.